வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.25. A particle moves along the x-axis in such a way that its coordinates x varies with the time t according to the equation x is equal to 2 minus 5t plus 6t square. What is the initial velocity of the particle? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டீயை பொறுத்து என்ன செய்யணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும்னு பார்க்கலாமா? கான்ஸ்டன்ட் டைம், அதனால் இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷனே பண்ண முடியாது, அதனால் அது 0 ஆயிரும். அண்டு ரெண்டாவது டைமில் டீயோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 1. டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் வேல்யூ 1. ஸோ -5 into 1 அது என்னவாயிரும் அப்படின்னா -5 ஆயிரும். லாஸ்ட் டைம் 6 அப்படியே தான் இருக்கும். டி ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 2t, அப்போ 6 into 2 12t. ஸோ இப்போ வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, -5 + 12t. இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. இனிஷியல் வெலாசிட்டினா டீயோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் டி இருக்கிற இடத்துல தான் 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ ரெண்டாவது டைம் 0 ஆயிரும். ஒரே ஒரு டேம் மட்டும்தான் இருக்கும். அது எவ்வளோ அப்படின்னா -5 ms⁻1. ஸோ இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அலாங் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.